பாவிகளால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த பின்பு அவர் யார் யாருக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். எந்தெந்த எப்படிப்பட்ட குறிப்பிட்ட கூட்டங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஒவ்வொரு தன்மையுடையவர்களுக்கும் ஒவ்வொரு விதத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எடுத்து வாசிப்போம். ஒரு சில கூட்டங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத பிறகு யார் யாருக்கு காட்சி கொடுத்தார்? ஒரு 3, 4 அல்லது 5 கூட்டங்களை நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை கர்த்தர் சந்தித்தார், சந்தித்து அவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு இயேசு தரிசனமான காரியங்களை முதலாவது நமக்கு யாரை குறித்து ஞாபகம் வரும்? மகதலேனா மரியாதை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் மகதலேனா மரியாதை நான் கடைசியாக பார்க்க போகிறேன். அதில் விசேஷமான காரியம் இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நாம் பார்ப்போம், லூக்கா சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னார். 24ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஒரு கூட்டம் எம்மாவூர் சீஷர்கள், எம்மாவூர் என்ற ஊருக்கு போனதான 2 சீஷர்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வாசிகள். ஹல்லேலூயா, glory to God. 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானர்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களால் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். முதலாவது இங்கே எம்மாவூர் சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார். ஹல்லேலூயா. எப்படி அவர்கள் வழியில நடந்து போகையில, துக்க முகமாய் நடந்து போகையில, துக்கத்தினாலே இயேசு அவர்களோடு கூட நடந்து போனாலும் அவர்தான் இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். துக்க முகம் உள்ளவர்களாக வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஹல்லேலூயா. அதுல ஒருவனோட பெயர் என்ன? கிளையோப்பா. ஹல்லேலூயா. கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக அவருக்கு சொல்றான், இந்நாளிலே நடந்தது உமக்கு தெரியாதா? கவனிங்க, துக்க முகம் உள்ள சீஷர்களுக்கு முதலாவது என்று சொல்ல முடியாது, துக்கமுள்ள முகமுள்ள சீஷர்களை குறித்து நாம் முதலாவது இங்கு பார்க்க போகிறோம். துக்க முகத்தோடு நடந்து போன 2 சீஷர்களோடு கூட இயேசு நடந்து போகிறார். இயேசு கூடவே அவர்களோடு கூட நடந்து போனாலும் அவர்தான் இயேசு தன்னோடு நடக்கிறார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்கள் என்ன செய்துதான்? மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை துக்கமாகப்பட்டது என்ன செய்தான்? மறைத்து விட்டது. சரீர பிரகாரமாக மகிமடைந்த சரீரத்தில் தான் இயேசு போகிறார், ஆவியில கூட இல்லை. ஆனாலும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் இடத்துல பேசுவதை போலதான் அவர்கள் பேசுறாங்க. யார்கிட்ட? உயிர்த்தெழுந்த இயேசுவின் இடத்துல. அவன் உயிர்த்தெழுந்த இயேசுதான். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பொழுது வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல ஒரு சாதாரண மனுஷத்துல பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. ஏன்?
துக்கம் நிறைந்தவர்களாக, துக்க முகம் உள்ளவர்களாக இருந்தபடினாலே உயிர்த்தெழுந்த இயேசு கூட போனாலும் அதை பயனடையத்துக்கு அவங்களால முடியல. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாலும் நாமும் இவர்கள் போல துக்கத்திலே அமிழ்ந்து துக்கத்திலே சிக்கி போயிருப்போம் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இவர்களை ஆண்டவர் எப்படி குணமாக்கினார்? ஹல்லேலூயா. துக்கமுகம் உள்ளவர்களை எப்படி ஆண்டவர் சந்தித்தார், எப்படி அவர்களுக்கு தீர்வை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது ஹல்லேலூயா 25வது 26வது வசனத்திலே வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. பின்பு வாசிங்க 30-31. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. உடனே அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்கள் கூடியிருக்க கண்டு அவர்களுக்கு இந்த செய்தியை, உயிர்த்தெழுதலின் செய்தியை இவர்கள் சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, துக்கமுகமாய் நடந்து சென்ற இந்த 2 சீஷர்களோடு கூட இயேசு போனாலும் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. துக்கம் அவருடைய கண்களை மறைத்திருந்தது. அவிசுவாசமா, அவநம்பிக்கை, துக்கம் போன்ற காரியங்கள் நம்முடைய கண்களை மறைத்து இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள கூடாமல், அவரால் பயனட வேண்டிய விதத்தில் பயனட கூடாமல் இவைகள் நம்முடைய கண்களை மறைக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை எல்லாம் அவருக்கு விளக்கி காட்டினார். உடனே அவங்க சொல்றாங்க, எங்க கூட வந்து தங்கிரும் என்று சொல்கிறார்கள். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். அவர்கள் இயேசுவை தரிசித்த உடனே அவர் மறைந்து போனார். உடனே அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது, ஹல்லேலூயா, நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? துக்கமுகமா இருந்தவர்களுக்கு அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த இயேசுதான். இன்னைக்கு நாம் என்னமோ நினைக்கிறோம், சூப்பர்மேன் அல்லது இந்த ஸ்பைடர்மேன் இதெல்லாம் பார்க்குற மாதிரி எப்படியோ அப்படி பார்த்து அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுதலின் வல்லமை உடையவர் தான். அந்த வல்லமையை தனக்குள்ளே அட்டாக்கி வைக்கிறவர். யாருக்கு எப்பொழுது தன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ராங் கான்செப்ட். ஆண்டவர் காட்சி கொடுத்து அப்படியே வல்லமை வந்து இறங்கினோம். இயேசு கூடவே நடந்து போனாலும் அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்களுடைய வேத வசனங்களை விளக்கி காண்பித்த போதுதான் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 92வது வசனம் என்ன சொல்றது? வாசியுங்கள். சங்கீதம் 119:92. சங்கீதங்களின் புத்தகம் 119 119 and 92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்தே போயிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல என்னங்க அப்படி ஒரு மகிமை! உடைய வேத வசனம், வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால், கவனிக்கணும், வேதம் உன்னுடைய மன மகிழ்ச்சியா இருந்தால்தான் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா.
என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். வேதத்திலே மன மகிழ்ச்சி நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு வேதத்துல மன மகிழ்ச்சி இருக்கு? எத்தனை பேருக்கு வேதத்துல மன மகிழ்ச்சி இருக்கு? இல்லவே இல்லை, இருக்காது, இருக்க விடாது. உலகத்தின் அதிபதியான பிசாசு சுயமோ மனுஷிகமோ இருந்தால் அந்த வேதத்தின் மேல் மன மகிழ்ச்சி வராது. இயேசு ரத்தத்தால் உன்னை கழுவிப்பார், உன்னை விடுதலையாக்கி கொண்டு வேதத்தை திறந்து பார், வேதத்தை வைக்கவே மனசு வராது. ஹல்லேலூயா. அதுல வந்து ஜீவன் வல்லமை புறப்பட்டு உன்னை சந்தித்து கொண்டே இருக்கும், உன்னை தொட்டு கொண்டே இருக்கும். வேதம் எப்படி இருக்குதான்? என்னுடைய வசனங்கள் ஆங்கியாயும் ஜீவனாகி இருக்குது. ஹல்லேலூயா. அதுல அக்கினி இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துல அக்கினியின் வல்லமை இருக்கிறது. கவனிங்க, இப்படி வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இந்த வேதத்தை மன மகிழ்ச்சியா வைக்காததுனால்தான் பிசாசானவன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை, தெய்வ ஜனங்களை துக்கத்திலே அழித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் துக்கத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை அற்றவர்களைப் போல அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்துல பிரியம் படிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன, ஆண்டவரே வேதத்துல நான் பிரியமா இருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன், வேதத்து மேல பிரியத்தை உண்டாக்குங்கப்பா, ஆமென் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேதத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வேதத்தை வாசிக்கும் போதே ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். ஆமென். தேவ பிரசன்னம் இறங்குவது உணர்வீங்க. கருத்தோடு அநேக வேளைகளில் கடமைக்காக வேதம் வாசிப்போம், எல்லாரும் தான். சில வேளைகளில் ஹல்லேலூயா க்ளோரி டு காட் அவசரமா வேதனத்தை வாசிக்கிறது. ஆனா இப்படி ஜெபித்து பிரியத்தோட மன மகிழ்ச்சியோட வேதத்தை வாசித்துப்பார், என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இந்த வேத வசனம் ஒரு மனுஷனை அந்த துக்கத்திலிருந்து என்ன செய்யறதுதான்? தூக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அந்த 119 சங்கீதத்தை எங்க வாசித்தாலும் இப்படி வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், இப்படி வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஹல்லேலூயா க்ளோரி டு காட் அங்கே சங்கீதக்காரன் செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மாத்திரமல்ல, சங்கீதம் 137 நினைக்கிறேன். அங்கே சங்கீதக்காரன் சொல்றான், துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் நீர் என்ன செய்கிறேன்? 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆங்கிலத்தில் வாசிங்க. Though I walk in the midst of trouble, you will revive me. Hallelujah. சங்கீதம் 119 93 வாசிங்க. அதே 92 கீழே உள்ள வசனம். 92 வாசித்தோம். உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஹல்லேலூயா. சொல்றோம், ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். நீர் அவைகளால் என்னை உயிர்ப்பித்தீர். உயிர்த்தெழுதலின் நாள் தானே இன்றைக்கு. அவன் அவருடைய வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அவருடைய கட்டளைகள் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அவன் வேத வசனம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆகினால் ஆசையோடு கூட அதை வாசி. அவன் துக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அதை வாசி, துன்பத்தில் இருக்கும் போதெல்லாம் அதை வாசித்து தியானி. வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கிற இடங்களுக்கு போ. கர்த்தருடைய வேத வசனத்தினோட விளக்கங்களை கீழ் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக எம்மாவூர் சீஷர்களை இயேசு கிறிஸ்து அன்று உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். அது பாருங்க, உயிர்ப்பித்த உடனே அதோட அடையாளம் என்ன? உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? அவர்கள் அந்த வசனங்களிலே கொழுந்து விட்டு இருதயம் இறங்கிய உடனே அப்படிதானே பார்க்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? லூக்கா சுவிசேஷத்துல உடனே அந்நேரமே அவர்கள் எழுந்து ஹல்லேலூயா எருசலேமுக்கு போய் சீஷர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிறதை அறிவித்தார்கள். அந்நேரமே எழுந்து. உயிர்ப்பிக்கப்பட்டனா சும்மா மந்து மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். மந்த பிடிச்சி உட்கார மாட்டோம். இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் மந்த ஆவி பிடிச்சி போய்கிறாங்க. உயிர்த்தெழுதல் வல்லமையை ருசி பார்த்தவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வசனத்தினால் உயிரோட்டம் உள்ளவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே எதையாகியும் கர்த்தருக்கு செய்யணும். ஹல்லேலூயா. உடனே செய்வார்கள். அந்நேரமே அவர்கள் எழுந்தார்கள்.
மந்தமா இருந்தவங்க எழுந்து உடனே மற்ற சீஷர்கிட்ட போய் சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தியை மற்றவர்களிடத்தில் போய் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, glory to God. அடுத்தது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, உனக்கு மியூசிக் போட்டு தான் வசனம் வாசிக்க சொல்றேன், சீஷர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் போட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. முதலால் துக்கமுகமாயிருந்த ஹல்லேலூயா சீஷர்களுக்கு இயேசு வசனங்களை விளக்கி காண்பித்தார். ஹல்லேலூயா, glory to God. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், praise the Lord, glory to God. இங்க என்ன, வாரத்தின் முதல் நாளாகிய அந்த தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் பயந்து நடுங்குகிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே இயேசு காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பயம் உள்ளவர்கள், திகில் உள்ளவர்கள், கிதியோன் காலத்துல பார்க்கிறோம், பயம் உள்ளவர்கள் திகில் உள்ளவர்கள் விரட்டி அடி துரத்தி போடு ஆண்டவர் சொன்னார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பான தமக்கு முடிவு பரியந்தம், ஆரம்பத்தில் அவர்களிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாரோ முடிவு பரியந்தம் அவர்களிடத்துல அப்படியே அன்பு கூர்ந்தார். அந்த சீஷர்கள் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து போய், ஹல்லேலூயா, glory to God, என்ன செய்தார்களாம், கதவுகள் பூட்டி இருக்கையில், ஆமென், கதவுகள் எல்லாம் பூட்டி கொண்டு யூதர்களுக்கு பயந்து அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆங்கிலத்தில் வாசிங்க. Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for the fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, peace be with you. Hallelujah. பயந்து நடுங்குகிற பூட்டப்பட்ட அறை வீட்டுக்குள்ளே இருக்கிற சீஷர்களை தேடி சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கலக்கங்கள், பயங்களை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆகினால் அவர்களை தேடி போய் அவர்கள் நடுவே நின்றார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தையினுடைய இயேசுவின் நாமத்தினோடு இவர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஒரு இடத்துல இருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இங்கே இரண்டாவதாக நாம் யாரை பார்க்கிறோம், பயந்து, யூதர்களுக்கு பயந்து இயேசுவின் நிமித்தமாக, ஹல்லேலூயா, இயேசுவின் மேல் இயேசுவை பின்பற்றினது நிமித்தமாக, இயேசுவோடு கூட இருந்ததின் நிமித்தமாக இவர்களுக்கு பயம். ஹல்லேலூயா. பயமுறுத்தல். ஆமென். இயேசுவோடு கூட இவர்கள் நடந்தார்கள். இயேசுவோடு, ஏன்னா இப்ப பேதுவை பார்த்து என்ன சொன்ன, நீயும் அவரோட கூட இருந்தவன், நீயும் அவரோட கூட இருந்தவன் என்று சொன்ன உடனே பயத்தினால் அவன் மறுதலித்தான். இப்பொழுதும் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இப்பொழுது யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் அடைத்து கொண்டு பயந்து போயிருக்கிறார். இயேசுவின் நிமித்தம், இயேசு பின்பற்றுவது நிமித்தம், இயேசுக்கு சீஷர்களாக இருக்கிறது நிமித்தம், ஹல்லேலூயா, glory to God, இயேசுவோடு கூட இருப்பதின் நிமித்தம், இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறது நிமித்தம், ஹல்லேலூயா. Whose side are you? Which side are you? ஹல்லேலூயா. நீ யாரோட பட்சத்தில் இருக்கிறாய்? இயேசுவின் பட்சத்தில் இருந்தா உனக்கு பயமுறுத்தல்கள் வரும், மிரட்டல்கள் வரும். ஹல்லேலூயா. glory to God. கொலை மிரட்டல்களும் வரும், எல்லாம் வரும். ஆமென். வந்து பயந்து போயிருந்தால், ஹல்லேலூயா, glory to God. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல கூட, அப்போ அவர்கள் அபிஷேகம் பெறாத ஒரு நாள். ஆனால் இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல கூட பாருங்க, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் அவர்கள் பயமுறுத்தலை கேட்டு இருக்கா. 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Praise the Lord, glory to God. Praise the Lord, hallelujah. வாசிங்க 29வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே
இப்போ என்ன செய்யறாங்க? அபிஷேகம் பெற்ற உடனே நேரம் அங்கே கோல் முட்டிடுறாங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலுக்காக நல்லா கவனிங்க ஆண்டவர் அவங்கள. அல்லேலூயா. பயமா இருக்கு? பயமே இல்லை. அப்ப அபிஷேகம் பெறாத காலம். அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உன்ன செய்யுங்க. அவங்களை அடிங்க ஓடுங்கன்னு சொல்ல, உங்க பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்துல அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. பிணியாளிகளை குணமாக்குங்க. உடைய கரத்தை நீட்டுங்க. உடைய ஊழியக்கார முழு தைரியத்தோடு உடைய வசனத்தை சொல்லும்படி அனுக்கிரகம் செய்யுங்க என்று கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபம் செய்தார்கள். அவர் கூடியிருந்த இடம் அசைந்ததா. அல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த சீஷர்கள் கதவுகள்ல பூட்டி இருக்க பயந்து போயிருந்ததுனாலே இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையும் நான் சதாக்காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகையினால் அவர் என்ன செய்தார்? தம்முடைய சீஷர்கள் திக்கற்றவர்களை போல பயந்து நடுங்குகிற நேரத்தில் ஓ ஹல்லேலூயா க்ளோரி காட் தம்மோடு சொல்றது, என்னுடைய சோதனை காலங்களில் என்னோடு கூட நின்றவர்கள் நீங்கள் என்று சொல்லி நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். அவரோடு கூட இருந்தவர்களை ஆண்டவர் கைவிட்டுவாரா? மறப்பாரா? ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் காணாதவரை போல இருப்பாரா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுப்பார். சாத்தான் சமாதானத்தை எடுக்க போராடுவான். இவரோ அவன் போராடுறது நல்லதுதான், பயமுறுத்துறது நல்லதுதான். ஆனா இயேசு அப்பதான் நம் நடுவிலே வந்து விடுகிறார். ஆமென். அதிக சமீபமாய் வந்து விடுகிறார். அவருடைய சமாதானத்தை ஏராளமாய் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் எந்த பயமுறுத்தலுக்கும் நாம் கலங்குறது அப்படி ஒரு சின்ன பயத்தை கொடுக்குற மாதிரி இருப்போம். ஆனால் இயேசுவை அறிந்த பிள்ளைகள், அவரோடு கூட நடக்கிற பிள்ளைகள், அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு உடனே தேவ சமாதானம் சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். ஆமென். உடனே தேவ சமாதானம் நேரம் கடந்து கூட வராது. உடனே அவன் எண்ணங்களை கொடுக்க உடனே இவர் வர, இப்படி வார்ஃபேர் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். நமக்கு நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. அப்பாலே புஸ்தகத்தை எப்படா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போ சத்தம், உனக்கு என்ன வேலை? ஆனா அவன் பறந்து போயிடணும். ஆமென். ஆமென் சொல்லியிருக்கீங்க. ஃபூன்னு சொல்லி அவன் ஓடணும், பறக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால பயப்படுகிற கூட்டத்தார் மத்தியிலே இயேசு தன்னை வெளிப்படுத்தி அந்த பயங்களை நீக்கி சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒருவரை பார்ப்போமா? யோவான் சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம் 25 glory to God 25வது வசனம் வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று தோமா, திதுமு எனப்பட்ட தோமா இடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவர் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். நானா இருந்தா அவனை போட்டு சீஷர் கூட்டத்திலே இருக்காது, ஓடிப்போ அப்படின்ட்டு இருப்பேன். இயேசு கிறிஸ்து என்ன அன்பு, என்ன மனது இருக்கும், என்ன இறக்கம். ஹல்லேலூயா. என்ன ஒரு தைரியம் இருந்தா நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? காய்களில் ஆணிகளால் உண்டான காயங்களிலே நான் கண்டு அந்த காயத்துல என்ன செய்யணுமா? பார்த்தா மட்டும் போதாது, ஏன்னா பெயிண்ட் அடிச்சு வந்துட்டாரான்னு பார்ப்பான். அந்த காயத்துல என் கையை என் விரலை இட்டு அப்புறம் என் கையை அவரோட விழாவிலே போட்டு அந்த விழாவில ஈட்டினால குத்துனாங்களே, அந்த காயம் இருக்கான்னு பார்த்தாதான் நான் நம்புவேன். நல்லதுதான். இந்த காலத்துல எல்லா போலி ஊழியக்காரர்களையும் போலி கிறிஸ்தவர்களையும் நம்பிக்கிட்டு ஏமாந்து போறாங்க. ஆண்டவரும் சொன்னார், என் நாமத்தால் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள் என்று சொல்லி. அதனால இவர் ரொம்ப ஓவர் உஷாரா, ஜாஸ்தி, ரொம்பவே ஜாக்கிரதையா கையை விட்டு அந்த விழாவில் பார்த்தாதான் என் ஆண்டவர் என்று நம்புவேன். ஹல்லேலூயா. அதையும் ஆண்டவர் அற்பமா என்ன செய்தானா? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இயேசு நடுவே வந்து சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, ஓ, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசி எங்கேவா ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தோமாக்காகவே மறுபடியும் அவர்கள் நடுவிலே போய் நேரடியாக அவனை அட்ரஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. தோமாவே, உன் கையை நீட்டி என் கையை பார். ஹல்லேலூயா. உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இருக்காதே. இந்த அவிசுவாசமாகப்பட்டது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் கூட அந்த இருதயத்தால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொல்லாத அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று வேதமே சொல்கிறது. ஆமென். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்யுமா இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்கிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அதனால தான் ஆண்டவர் அவனை செல்லமாக கடிந்து கொள்கிறார். எம்மாவசையும் கடிந்து கொள்கிறார். என் அவிசுவாசியாகிறாமல் விசுவாசியார். ஆங்கிலத்தில் வாசிங்க அந்த பகுதி மாத்திரம். 27. Do not be unbelieving, but believing. Hallelujah. உடனே சொல்றான், ஆண்டவரே, என் தேவனே. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். எங்க இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்றார். அவருடைய மன ஐயங்களை என்ன செய்யாதீங்க, குற்றமா எண்ணாதிருங்கள். ரோமர் 14:1 வாசிங்க. பலவீனம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை என்ன செய்யாதீங்க, குற்றமா எண்ணாதிருங்கள். விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கன்றாரு. அவனுடைய மன ஐயங்களை என்ன செய்யாதீங்க, குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே அந்த விசுவாசி தொடர்ந்து பலவீனமா இருந்தா ஆண்டவரே சொல்றாரு. ஹல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, glory to God. 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. தொடர்ந்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அது பின்மாற்றத்திற்கு கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு ஏனென்றால் அந்த அவிசுவாசம் என்பது, கவனிங்க, அந்த அவிசுவாசம் என்பது சாத்தான் எய்கிற அம்பு. தொடர்ந்து அந்த அவிசுவாசம் என்கிற அம்பு உன்னை இருதயத்தை தைத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அங்கே என்ன ஆயிடுது, காயப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னேறி செல்ல பலன் இல்லாதபடிக்கு விழுகைக்குள்ளே நடத்தும். Amen. Never entertain disbelief. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆரம்ப நிலையிலே தோமாவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ அவிசுவாசியாயிராமல் எப்படி இரு, விசுவாசியாயிரு. ஆமென் என்று சொல்லிவிட்ட உடனே சொல்றான், என் ஆண்டவரே என் தேவனே. அப்ப ஆண்டவர் சொல்ற, நல்லதுதான், என் ஆண்டவரே என் தேவனே சொல்கிறார். தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீ பார்த்ததுனால என்னை விசுவாசிக்கிற, என்னை பார்க்காமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். அப்பொழுது அவர் இருக்கும்போது 3 நபர், அவர் ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிறாராம், இன்னொருவர் 3 பேர் அங்கே முழங்கால் படிட்டு இருக்கிறதாக ஒரு தரிசனம். அப்போ இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து, இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு ஒரு தரிசனம். இயேசு கிறிஸ்து வந்து இயேசு காட்சி கொடுத்த உடனே இவர் நினைக்கிறார், ஆஹா, நான் எவ்வளோ, இவர் வந்து நல்ல மூத்த ஊழியக்கார், அடுத்தது ஒரு சின்ன ஊழியக்கார், அடுத்தது ஒரு விசுவாசி, புது விசுவாசி. அப்போ இவர் பார்த்தாராம், நான் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ ஊழியர் செய்கிறேன், ஆண்டவருக்காக எவ்வளோ தியாகம் செய்கிறேன், எவ்வளவா நான் பாடுபடணும், ஆகினால இயேசு கிறிஸ்து வந்து என்னோட கூட பேச போகிறார் என்று சொல்லி யோசித்தாராம். அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த விசுவாசியாக இருந்த இளம் விசுவாசியின் இடத்துல போய் நன்றாக அவனிடத்துல பேசி, அவனை உற்சாகப்படுத்தி, அவனை தட்டி கொடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, அடுத்தது இந்த இளம் ஊழியக்கார இடத்துல போய் கையை கொடுத்து அவனிடத்துல ஒரு புன்முறுவல் கொடுத்து விட்டு, அடுத்தது இந்த ஊழியக்கார் பார்த்தாரா, நான் இவ்வளோ தியாகமாக ஊழியர் செய்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியர் செய்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் இடத்துல ரொம்ப நேரமே
டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஆண்டவர் அவரை திரும்பி கூட பார்க்காம போயிட்டார். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப அழுதான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி, நான் இவ்வளோ உமக்காக செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரா, முதலாவதவன் நான் அவ்வளோ தூரம் அவனுக்கு பேசி என்னை வெளிப்படுத்தாவிட்டால் என்னை மறுதளித்து பின்வாங்கி போயிடுவான், அவ்வளோ பலவீனம். ஹல்லேலூயா. ரெண்டாவதவன் அவனை பார்த்து நான் புன்முறுவல் செய்தாலே போதும், அவன் என் கூட இருப்பான். நீ நான் உன்னை பார்த்தாலும் சரி, உன்னை பேசினாலும் சரி, உன்னோட கூட இருந்தாலும் சரி, உனக்கு என்னை வெளிப்படுத்தாவிட்டாலும் என்னை விட்டு நீ போகவே மாட்டேன், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தாமடிக்கு நான் கடந்து போன எந்த சூழ்நிலையிலும் என் நிலை உறுதியாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன நினைக்க கூடாது, உடனே அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் காட்சி கொடுக்குறாரு, எனக்கும் காட்சி கொடுப்பாரு, உட்கார்ந்தா பூதம் தான். அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசியாயிரும். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆகையினால கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இயேசுவை விசுவாசித்து ஹல்லேலூயா தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணுமா, விசுவாசித்து நடக்க வேண்டும். வசனம் வந்துட்டே இருக்கு. ஆகையினால் நேரம் இல்லை. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த தோமா தான் நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தவர். இவ்வளவு மட்டம் தட்ட கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. அந்த ஆவி ஹல்லேலூயா ஒருவரையும் பின்தொடரக்கூடாது. இந்த தேசத்துக்கு வந்து அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். ஹல்லேலூயா. இன்றும் அவருடைய கல்லறை அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு இல்லையா. அதனால நாம் என்ன செய்ய வேண்டுமா, அந்த அவிசுவாசமாகிய பொல்லாத ஆவியை விரட்டி அவர் பாருங்க இயேசுக்காக மரிக்கும் அளவுக்கு விசுவாச வீரனாய் மாறிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவிசுவாசத்துல எப்ப பார்த்தாலும் சிரின்னு முணங்கின்னு கர்த்தர் டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவிசுவாசியாராமல் விசுவாசியால் இரு என்று கட்டளையாக அவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக யாரை கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோவான் 21 உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு என்ன செய்தார்? வாசிங்க 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதுமை என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரராகிய எத்தனை பேர் இருக்காங்க இங்க கணக்கு போட்டீங்களா? சொல்றீங்களா? 7 பேர். 7 பேர். 7 பேர். மற்ற சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் மோடை கூட வருகிறோம் என்றார்கள். கவனிங்க, இங்க இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த பின்பும் கூட இந்த சீஷர்களுக்கு என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு போற வழி தெரியல, எல்லாம் கூட்டம் கூடி இந்த பேதுரு பார்த்தாங்க. பேதுரு சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன். அவருக்கு அவ்வளவுதான், அப்பப்போ ஒழுவி போகிற இருதயம், ஸ்லிப்பரி ஹார்ட். மீன் பிடிக்க போகிறேன். ஒன்னு இவங்க சொல்ற, நாங்களும் வருகிறோம், மீன் பிடிக்க வருகிறோம். அதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஒழுங்கா இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லாம பழைய வழிக்கு, பழைய வாழ்க்கைக்கு, பின்மாற்றத்திற்கு அவன் போகிறான். அதை அநேகர் பின்தொடர்ந்து போகிறார்கள். ஏன்? இயேசுக்கு பிரதான சீஷனா இருந்தான். இவன் செய்யறதெல்லாம் செய்யாதா இருக்கும். நோ நோ நோ, யாரையும் பின்பற்றும்படி நாம் அழைக்கவில்லை, நாம் இயேசுவையே பின்பற்றும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் எப்பவும் எப்படி வேணா மாறி போகலாம். ஹல்லேலூயா. நான் மனுஷன். ஹல்லேலூயா. தேவன் தான் மாறாதவர். அவன் எந்த மனுஷனையும் பின்பற்றுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவையே மாதிரியாக வைத்து ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் அதனால ஒருத்தர் தப்பு செய்தா அது மாதிரி நாமளும் செய்யணும். அவங்க செய்யறாங்கன்னா அதுக்குரிய பலனை அவங்க அடைவாங்க, நீ செய்யாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால மற்றவர்கள் நாங்களும் மீன் பிடிக்க வருகிறோம் என்று சொன்னார்களாம். ஆனால் அவர்களையும் தேடி இயேசு அக்கறையில நின்று, ஓ ஹல்லேலூயா, நின்று அவர்களை கூப்பிட்டு என்ன சொன்னாராம்? ஓ glory to God. வாசிங்க 4வது வசனம். 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள்.
இப்போ பிள்ளைங்களே உங்களுக்கு தான் ஏதாவது இருக்கான்னு கேட்ட உடனே எல்லாம் இல்லைங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா இயேசுக்கு அன்பா இருக்கிற சீஷன் தான் அவரை கண்டு கொண்டான். அவர் ஆண்டவர் என்று சொன்னான். உடனே இதெல்லாம் டிராமாட்டிக்கா இருக்கு. உடனே பேதுரு கடலிலே குதித்தான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவன் சொன்ன உடனே பேதுருக்கு ஒரே அப்பா பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு குதிக்கிறதும் ஓடுறதும் ஒளிறதும் இதே தான் இருக்கு வேலை. ஹல்லேலூயா. தப்பு கடல் ஒழுங்கா மீன் பிடிக்க போறேன்னு இப்ப நீந்த போயிட்டான். ஹல்லேலூயா. கடலிலே குதித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் கடலிலே கரையை இழுத்து அதுக்கு பிறகு அவர்கள் படகை கரைக்கு கொண்டு வந்த போது இவர் ரெடியா மீனையும் என்ன வச்சிருக்காரு, இயேசு இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்க 9வது வசனம், அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ரெடியா டின்னர் ரெடியா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. மீனும் அப்பம். ஹல்லேலூயா. நாமளா தானே சொல்லுவோம், உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேறையா கேட்குது, ஒழுங்கா ஃபாஸ்டிங் இருக்கு, மீன் பிடிக்க போயிட்டு உனக்கு சாப்பிடவா கொடுப்பேன். ஹல்லேலூயா. மனந்திருவு ஆண்டவர் சொன்னார், அன்புனாலேயே அவங்களை கொண்டு போடுறார். ஆமென். பிரேக்ஃபாஸ்ட் மீனையும் அப்பத்தையும் கொடுத்து அவர்களை, அதுக்கு பிறகு சீமோன் பேதுரு கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு அவனை பிரதான சீஷனாக மாற்றிவிட்டார். ஒரு பலவீனன். ஹல்லேலூயா. ஓடி ஒழிக்கிறவன், எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக் பண்றவன். நாமளும் அந்த ரிஜெக்டட் ஃபெயில் மார்க் போட்டுருவோம். இயேசு அந்த ஃபெயிலியரை கூட தூக்கி எடுத்து பயன்படுத்துறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. glory to God. வாசிங்க 5-6 வசனங்களை வாசிப்போம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் எந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு என்னாச்சு, கிணத்துக்குள்ள போயிடுச்சு தவளை. பின்பு அதற்கு பின்பு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஆங்கிலத்தில் வாசிங்க. 8th verse alone. Then last of all, and last of all, he was seen by me also. He was seen by me also, As by one. As by one. As by one. Born out of due time. Oh, born out of due time. அகால பிறவி. Premature. அகால பிறவி போன்ற ஒன்றுக்கு உதவாத எனக்கு கூட ஆண்டவர் தரிசனமானார். யாருக்கு தரிசனமானார்? பவுல் சொல்லுகிறார், அகால பிறவி. As the one that is born before the due time. Hallelujah. அப்படி என்றால் பலவீனன். Hallelujah. குறைவுள்ளவன். எனக்கு கூட இயேசு தரிசனமானார். Hallelujah. குறைவுள்ளவர்களையும், அதான் வேதம் சொல்லுது. அதனால்தான் பவுலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உள்ளவர்களை அவமாக்க தேவன் இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால எனக்கு ஒன்றும் சாமர்த்தியம் இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, எனக்கு அது இல்லையே, டோட்டல் ஜீரோ. யாரு? என்னை கர்த்தர் பயன்படுத்துறேன்னு சொன்னா, ஆண்டி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாம இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலேயே செய்கிற வேலை என்னமோ நிறைய. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது என்று அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் செய்கிற வேலைகள் அநேகம் இருக்கலாம், ஆனால் அந்த வேலைகளை குறித்து என்கிட்ட கேட்டீங்கன்னா அதோடைய வழி எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல செய்வேன், அதுக்கப்புறம் மறந்துடும். திரும்ப செய்யும் போது திரும்ப கத்துக்குவேன், திரும்ப மறந்துடும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்படி பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். ஆகினால் எப்படிப்பட்ட நமக்கு ஒண்ணு இல்லையே இல்லையே இல்லையேன்னு இருக்கிறதையும் ஜீரோ ஆக்காத. ஆமென். உனக்கு இல்லாதவைகளை தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். பலவீனமானவைகளை தான் கர்த்தருக்கு வேண்டும், பேதைகள் தான் கர்த்தருக்கு வேண்டும். ஆமென். ஏன்னா அவங்க தான் நான் செஞ்சேன்னு இப்ப நான் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா.
இப்பவும் வழி ரூட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் மோசம். ஆனாலும் கர்த்தர் பிழை போட்டுக்கிறார், ஆனாலும் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் all that he needs is to offer ourselves to him in total. அல்லேலூயா. முழுமையுமாய் நாம் இருக்கிற நிலைமையில அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மையும் அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றி அமைத்து பயன்படுத்துவது அவருக்கு உகந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதனால தான் படிப்பறிவில்லாத பேதுருவையும் தெரிந்து கொண்டார். படித்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் தெரிந்து கொண்டு படிப்பெல்லாம் ஒழுப்பா, குப்பைன்னு நினைப்பா, நஷ்டம் நினைப்பா, அதெல்லாம் விட்டாத நீ ஊழியத்துக்கு வரும். வெறுமையாக்கிட்டு தான் உள்ள வந்தான். ஆமென். எதை குறித்தும் எவரும் மேன்மை பாராட்டுவதற்கு இல்லை. செல்வந்தனா நீ? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாட்களில் 9 கோடிக்கு சொந்தக்காரராம். எல்லாத்தையும் விடு, குப்பை நின்று நஷ்டம் என்ன அவர் சொல்லலை. இவராகவே இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் குப்பை என்று விடுகிறேன், நஷ்டமாக கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னை வெறுமையாக்கிவிட்டு இயேசுடைய ஊழியத்துக்கு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. பின்பு கைத்தொழில் செய்து சம்பாதித்து ஊழியம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய தியாகமான காரியங்கள். இவர்களுக்குத்தானே தேவன் வெளிப்படுகிறார். கடைசியாக முதலாவது உள்ளதை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். அல்லேலூயா. glory to God. 15வது வசனம் வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வைத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையும் சீல் பண்ணியாச்சு. இந்த லேடி பைத்தியக்கார லேடியா, நடுராத்திரியில பொழுது விடியும் முன்னே வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடு அவள் கல்லறை இடத்துக்கு போகிறாள். ஆமென். எல்லா சீஷர்களும் அவருக்கு கல்லறைக்கு முத்திரை வச்சதோடு அவருடைய ரிலேஷன்ஷிப்புக்கு முத்திரை வச்சுட்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இவளுக்கு மாத்திரம் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை விட முடியவே இல்லை. ஆமென். இருந்தால் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, அவளுடைய முழு அன்பு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் வாரத்தின் முதல் நாள்ல அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாலோ, அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பு அவளை நெருக்கி ஏவிற்றோ, கிறிஸ்துவின் மேலுள்ள அவளுடைய முழு மனமும் கிறிஸ்துவுக்குள்ளே வைத்ததுனால ஆவியானவரால் அவள் ஏவப்பட்டு போனாளோ. அல்லேலூயா. ஆனால் வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோடு அவள் கல்லனிடத்துக்கு போய் கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா. மற்ற ஸ்திரீகளை குறித்தும் மற்ற சுவிசேஷத்துல இருக்கும். ஆனால் இதை நான் எடுக்க விரும்புகிறேன். அங்கே போய் அங்கே தேவ தூதர்களை பார்க்கிறாள். பின்பு போய் சீஷர்களிடத்துல சொல்றார். சீஷர்களும் ஓடி வந்து பார்த்துட்டு திரும்ப போயிடுறாங்க, யோவானும் பேதுருவும். ஆனால் அவளும் அந்த கல்லறை விட்டு விலக ஆயத்தமாக இருக்கவில்லை. ஆமென். அவரை எங்க வைத்தீர்கள் சொல்லும், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், மரித்த இயேசுவை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றார். இன்னைக்கு நமக்கு இயேசு அற்புதம் செய்வாரா, சுகம் கொடுப்பாரா, விடுதலை கொடுப்பாரா, வல்லமை விளங்குமா, அது நடக்குமா? அப்போதான் இயேசு வேணும். எதுவும் செய்யாவிட்டா என்னத்துக்கு வருவோமா? இவர் சொல்றா, எனக்கு இயேசு சரீரத்துக்கு கொடுங்கிறது போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஆதாயத்திற்காக தான் 99.9% ஆதாயத்திற்காகத்தான் இயேசுவை ஜனங்கள் தேடுகிறார்கள். அவர்தான் மேசியா, அவர்தான் ஹல்லேலூயா மெய்யான தேவன் என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வளோ அவர் உண்மையான ஹல்லேலூயா போதகரை என்னோட கூடாரு, ரபி, ரபூனி, போதகரே, என்னுடைய போதகர். நான் அவரிடத்தில் நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டேன், நல்ல உபதேசங்களை கற்றுக்கொண்டேன், நல்ல வழிகளை கற்றுக்கொண்டேன், நல்ல வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் இருந்த 7 பிசாசுகளை அவர் துரத்தினார் என்கிற நன்றி உணர்வின் நிமித்தமாக அவரை விடாமல் பற்றிக் கொண்டார். இன்னைக்கு ஆதாயம் இல்லாம செட்டி ஆற்றோட போக மாட்டேன்னு உலக பழமொழி சொல்றது போல இன்னைக்கு ஆதாயத்துக்காக தான் 99.9% இயேசுவை தேடுகிறார்கள். அவர்களே இயேசு பிரியமா இருப்பாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு செய்த நன்மைகளை மறக்காமல், இயேசு கொடுத்த ரட்சிப்பை மறக்காமல், எல்லாற்றுக்கும் மேல நமக்கு இயேசு தன் ஜீவனையே கொடுத்து நம்மை ரட்சித்தாரே, ரத்தம் சிந்தி மீட்டாரே, இந்த நன்றி உணர்வின் நிமித்தமாக அவர் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடைசி வரைக்கும் நான் அவருடைய சீஷனாக கடைசி வரைக்கும் அவரின் நேசராக, என்ற மனவாளனாக, என்னுடைய ஹல்லேலூயா ரட்சகராக, என்னுடைய தேவனாக இருப்பார்.
ஒன்றும் என்னை அசைக்காது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வைராக்கியம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் மறுகாரியங்களோ நிகழ்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ தேவ தூதர்களானாலும் ஹல்லேலூயா வேற எந்த சிருஷ்டியானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் பட்டயமானாலும் நாசமோசமானாலும் நிர்வாணமானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்கிற ஒரு நிச்சயம் அவனுக்கு இருந்தது. ஏன்? என்ன செய்தார்? அவருக்கு என்ன செய்தார்? பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ராஜாவாக்கிட்டாரா? ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரா? அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன கிடைச்சது? தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில அவனை சந்தித்தார், குருடாக்கினார், கண்ணு போச்சு. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினம் என்று எச்சரிப்பு தான் கொடுத்தார். யார் ஆண்டவரை? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அவ்வளவுதான் சொன்னார். நீ துன்பப்படுத்துற, முள்ளில் உதைக்காத, உனக்கு கடினம் என்று கண்டிப்பாக தான் பேசினார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறது என்று டோட்டல் சரண்டர் பண்ணினான். ஹல்லேலூயா. பின்பு அனனியாட்ட சொல்றார், இவன் என் நாமத்தை நிமித்தம் பாடுபடுவதற்கு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் சொன்னார், ஆளுகை செய்வதற்குன்னு சொல்லல. இவ்வளவு பாடுகள் தான் அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காலம் மட்டும், ஏற்றுக்கொண்ட காலம் முதல் அவன் மரிக்கும் பரியந்தம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்ததெல்லாம் பாடுகளும் துன்பங்களும் நிந்தைகளும் நஷ்டங்களும் குப்பையுமாக, தன்னுடைய வாஸ்திகளையும் படிப்பெல்லாம் குப்பை நஷ்டமாக விட்டு இயேசுக்காக தன்னை வெறுமையாக்கி கொண்டே போனான். போக போக பாடுகள் தான் பெருகுது. அவன் சொல்றான், பட்டணங்கள் தோறும் எனக்கு என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு, கட்டுகள் இருக்கு, காவல்கள் இருக்கு என்று ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான். ஆவியில கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன். இளைப்பாறுதல் உள்ள இன்னொரு இடத்துல சொன்னார், உள்ளே பயங்களும் வெளியே போராட்டமும் இருக்கிறது என்று எந்நேரம் உபத்திரவத்துக்குள்ளாகிற ஒரு மனுஷன் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ எதற்காக இயேசுவை விசுவாசிக்கிறாய்? இயேசுக்காக இயேசுவை தேடி வருகிறாய்? எதற்காக கிறிஸ்தவனாய் இருக்கிறாய் என்பதை தீர்மானம். இழிவான ஆதாயத்திற்காகவோ, இழிவான உலக பொருளுக்காகவோ, இழிவான ஆசீர்வாதத்திற்காகவோ, மேன்மைக்காகவோ, அந்தஸ்துக்காகவோ, உயர்வுக்காகவோ இருந்தால் அது இம்மையோட உலகத்தோடு முடிந்துவிடும். உன்னை மறுமைக்கு அது கொண்டு போகாது. ஆமென். ஆனால் மகதலேனா மரியாளோ செத்த இயேசு கிறிஸ்துவின் உடலை எனக்கு தாங்க, அவருடைய சரீரத்தை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் சொன்னா, அவளுக்குத்தான் ஆண்டவர் முதல் தரிசனமானார். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவர் சரீரத்தை கொடுங்க, நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், மரியாளே, என் ஆண்டவருடைய சத்தம், என் போதகருடைய சத்தம். ரபூனி அப்படின்னா போதகரே என்ற அர்த்தமாம். ஹல்லேலூயா. அவ சொல்றாரு, தொடாதே, நான் பிதாவினிடத்துல கூட ஏறி போகல. உயிர்த்தெழுந்த உடனே பிதாவினிடத்துல போறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய பற்று, வைராக்கியம், தீவிரம் அவரை இழுத்து பிடித்து பூமியிலே காட்சி கொடுக்க வைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் என் பிதாவினிடத்துக்கு, உங்கள் பிதாவினிடத்துக்கு போகிறேன், நீ போய் சகோதரத்துல சொல். ஹல்லேலூயா. நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அவர்களிடத்துல போய் சொல் என்று அவளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து சீஷர்களுக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் செய்தியை சொன்னது மகதலேனா மரியாள் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த ஸ்திரீயினுடைய அந்த வைராக்கியம் பாருங்க, தியாகம். இயேசு தன்னிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தின அந்த நன்றி உணர்வு அவரை விடாமல், அவரிடத்திலிருந்து வேற எதையும் அவள் எதிர்பார்க்கல, அவரையே எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய மனநிலைமையை சோதித்து பார்த்து, உன் வழிகளை எல்லாம் சரியாக்கி, இயேசு எனக்கு இருந்தால் போதும், வேற ஒன்று எனக்கு வேண்டாம். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Glory to Jesus. Holy Spirit of God. Thank you, Jesus. Hallelujah. நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே, யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே. நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே, யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே. சபை பாடல் பாடலில் 32வது பாடல். நேசரிந்த பட்சம் இருக்க கொஞ்சம் அருகினாரே, நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே, யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே. சொல்லுங்க,
வேண்டும் பிரியநாதனே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்னை விட்டு நல்ல பங்கு எந்நாளும் சாத்திடுவேன் ஒரு நாளும் சோர்ந்திடுவேன் ஒரு நாளும் சோர்ந்திடுவேன் நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே ஆழத்தில் சொல்றாங்க எல்லாம் எனக்கு நீதானையா ஒரு நாளும் உம்மை மறவேனையா எல்லாம் எனக்கு எந்த காலம் வெளிப்படுவேன் ஒரு காலம் வெட்கப்படே எந்த காலம் வெளிப்படுவேன் நான் ஒரு காலம் வெட்கப்படே எனக்கு போதும் எனக்கு போதும் இன்ப நேசரே யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே நீர் எனக்கு போதும் இவன் சாத்தானின் சூழ்ச்சி தந்திரங்களோ சேதமில்லை. Oh, Jesus. Amen. சஞ்சலமில்லை சத்தியத்தின் பாதையில் என்னை சதா காலம் நடத்தி செல்வீரே சத்தியத்தின் பாதையில் என்னை நீ சதா காலம் நடத்தி செல்வீரே நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே. இதனை நிறைந்து சொல்லுங்க மனம் நிறைந்து சொல்லுங்க உள்ள நிறைந்து சொல்லுங்க நீர் எனக்கு போதும் பிரியநாதனே மன்னோலகின் ஆசையின் ஜெயமோ மேன்மை புகழோ அதின் மகிமையுமோ மேன்மை புகழோ எது வேண்டும் என்று உணர்ந்தேன் என் இயேசு போதும் என்று அறிந்தேன். நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே நீர் எனக்கு போதும் பிரியநாதனே நீர் எனக்கு போதும் இன்ப நேசரே யார் எனக்கு வேண்டும் பிரியநாதனே. Hallelujah, glory to